கால்சியம் நம்ம சுண்ணாம்பு சத்து வந்து உடலில் நம்ம வயிற்றுலேருந்து அப்சார்ப் பண்ண எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் அது உடலில் சேரணும்ல, சேரக்கு அதை உபயோகப்படுத்துறதுக்கு விட்டமின் D3 வேணும். அதுபோக பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு விட்டமின் D3 வேணும். D3 இருந்தால் தான் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், ஹார்ட் சம்மந்தமான கண்ட்ரோல், கிட்னியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து விட்டமின் D3. அதனால் D3 நமக்கு வெயிலில் நின்றுனா நம்ம கால்சிஃபெராலுங்கிற நம்முடைய உடலில் உள்ள தோல்கடியில் உள்ள அந்த எண்ணெய் சுரப்பி இருக்கு இல்லையா, அதுவே விட்டமின் D3யை சிந்தசைஸ் பண்ணும், உற்பத்தி பண்ணும். ஆனால் வெயிலில் நம்ம எங்கே நிற்கிறோம், அதெல்லாம் மாறி போச்சே. அந்த காலத்தில் வெயிலே நடந்து வேலை பார்க்கணும், வேறு வழி கிடையாது. இப்போது மோஸ்ட் ஆஃப் தி இண்டியன்ஸ் வந்து டெஃபிஷியண்ட்டாக தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் தி இண்டியன்ஸ் 80% ஆஃப் தி இண்டியன்ஸ் வந்து விட்டமின் D குறைவாக தான் இருக்குது. அதனால் ஒரு விட்டமின் D மாத்திரை ஒரு மாதத்துக்கு ஒன்று போட்டாலே போதும். D3யில் 60,000 யூனிட்ஸ் உள்ள மாத்திரை இருக்குது. மாதத்துக்கு ஒரு மாத்திரை போட்டிங்கனாலே அந்த டெஃபிஷியன்சி கரெக்ட் ஆகிரும். இரத்த குழாய்களை நல்லா வைக்கிறதுக்கு, இருதயத்தை நல்லா வைக்கிறதுக்கு, ஹார்ட்டுக்கு, பிபி கண்ட்ரோலுக்கு, எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் விட்டமின் D3 வேணும்.